யாக்கோபு 5வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தான். அவன் கருத்தாய் செபித்தான். முதலாவது மழை பெய்யாதபடி செபித்தான், பிற்பாடு மழை பெய்ய செபித்தான். அவன் பெய்யாதபடி செபித்த போது மழை பெய்யவில்லை, மழை பெய்ய வேண்டும் என்று செபித்த போது மழை பெய்தது. நேற்று எலியாவின் ஜெபத்திலே நாம் ஜெபிக்கிறவனின் அடையாளம், ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் செய்யும் காரியம், ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஆயத்தங்கள் அல்லது காரியங்கள், இந்த மூன்றையும் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிக்கிறவனின் அடையாளம், அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் செய்கிற காரியம், அவனை கர்த்தர் மறைத்து வைப்பார், ஏற்ற வேளையிலே வெளியே கொண்டு வருவார். அவனுக்கு வார்த்தை உண்டாகும், குறைவில்லாமல் போஷிக்கப்படுவான். அவன் மேல கர்த்தருடைய கரம் இருக்கும், அவன் தேவனால் பாதுகாக்கப்படுவான். அவனுடைய பிரயாணம் எவ்விதத்திலும் முடங்காது. தடை வரும், ஆனால் தடை படாது. தான் ஜெபத்தினுடைய மேன்மை. ஆமென். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி எலியா செய்த காரியங்கள், யாருக்காக ஜெபிக்கிறானோ அவங்க வேதனையை உள் வாங்குறான், அப்படியே எடுத்துக்கொண்டு. அப்பதான் ஜெபம் பண்ண முடியும் சரியா. உள் வாங்கி ஜெபிக்கிறான். அடுத்து பலிபீடத்தை செப்பனிட்டு ஜெபிக்கிறான். இன்னைக்கு உள்ள சாட்சி கூட அதுதான் இல்ல. கசப்பை எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் வீட்டில் பட்டினி பசி மாறல. ஆனா ஆண்டவர் போன ஆகஸ்ட்ல நான் நினைக்கிறேன் இந்த ஹோலி ஸ்பிரிட் மீட்டிங்ல உணர்த்துறாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா. ஆண்டவர் அந்த வருடத்திலேயே அற்புதம் செய்து இன்னைக்கு இந்த ஆகஸ்ட்ல அவங்கள சாட்சியா கேட்க வச்சிருக்கிறார். நான் திருப்பியும் சொல்றேன், பலிபீடத்தை செப்பனிட்டு பாருங்க, அவன் என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? ஹல்லேலூயா. ஆவியானவர் இருக்கிறாருங்க. ஆனா நம்மளை செயல் நம்ம ரிலேட்டிவ்ஸ் நிறைய இருப்பாங்க. சில வீட்டில் போய் நம்ம நின்று வேலை செய்வோம். ஆனால் சில வீட்டில் நம்ம போய் அப்படியே சைலண்டாக உட்காந்துட்டு வந்துடுவோம். நமக்கு யார் ஸ்பேஸ் கொடுக்குறாங்களோ, நமக்கு யார் அந்த உரிமையை கொடுக்குறாங்களோ. இயேசு அழைக்கப்பட்டதுனால அவர் தண்ணீரை ரசமாய் மாற்றவில்லை, அவருக்கு அந்த உரிமையை கொடுத்தாங்க. ஆமாம், அந்த உரிமையை கொடுத்தாங்க. அவர் என்ன சொல்றாரோ அந்த உரிமையை கொடுத்த போது அவர் இஷ்டப்படி செய்கிறார். அங்கே மகிழ்ச்சி உண்டானது, மகிமை உண்டானது. அப்படிதான் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவருக்கு அந்த இடத்தையும் கொடுக்கணும், அவருக்கு அந்த முழு உரிமையும் கொடுக்கணும். அப்படி கொடுக்க என்ன செய்யணும்னா, அவரை துக்கப்படுத்துகிற காரியத்தெல்லாம் அகற்றணும். ஆமாம், அவரை துக்கப்படுத்துகிற காரியத்தெல்லாம் அகற்றணும். ஆமாம். கர்த்தர் அதுதான் பலிபீடத்தை செப்பனிடுது. பலிபீடத்தை நல்ல செப்பனிடணும். கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பல வேதனைகளுக்கு அது மருந்தாய் மாறும் என்பது நம்ம மறக்கக்கூடாது. சில நமக்கு செய்த காரியெல்லாம், தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? நான் அவங்க வியாதியா இருந்த போது நான் ஜெபம் பண்ணேன், ஆனால் நான் வியாதியா இருந்த போது என்னை பார்த்து தூட்டுறாங்க சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் இன்னும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன். அதன் அர்த்தம் என்ன? நீங்க என்ன எப்படி வச்சிருக்கிறீங்களோ அப்படிதான் நான் இன்னும் இருப்பேன். அவங்க என்ன விஷயத்துல மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்க விஷயத்துல மாற மாட்டேன். நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன் அவங்களுக்காக, நான் இன்னும் ஃபாஸ்டிங். அதான் இருதயத்துக்கு பக்கம் இங்கே வச்சுட்டார். நான் நினைக்கிறேன் தாவீதெல்லாம் இந்த உயிர்த்தெழுதல் நாட்களில் தாவீதெல்லாம் தூக்கி எங்க வைக்க போறார்? நம்மள எங்க வைக்க போறார்? என்ன அந்த ஓரத்தில் எங்கேயாவது என்ன உள்ள விட்டா போதும். எனக்கு பஸ்ல கால் வைக்கிறதுக்காவது இடம் கிடைச்சா வாஞ்சிக்கணும். நம்ம அதை நாடணும்னு கொலோசியர் 3:1 சொல்லி கொலோசியர் 3:1 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் அந்த இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அதாவது உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை செய்தவர்கள், அவங்க எதை நாடணுமா? கிறிஸ்து தேவனுடைய
வலது பார்சத்தில். ஏன்னா அங்கதான் என்ன இருக்கிறது? பரிபூரண ஆனந்தம். அதை நாடணும். நம்ம எல்லாரும் அந்த இடத்த தான் விரும்பணும். நம்ம ஏதோ ஒரு ஓரத்துல அந்த முட்டுல அங்க நான் நீ கிறிஸ்துவுடன் எழுதிட்டியா, உன் நாட்டமே எதுவா இருக்கணும்னா அங்க போகணும், அங்க இருக்கணும். இதுதான் ஒரு தேவனுடைய ஏக்கம். இதுக்குதான் பலிபீடத்தை செப்பனிட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமா. அடுத்து என்ன செய்யறான்? நிச்சயத்தை வெளிப்படுத்துகிறான். பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. இப்படி சொல்லி ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போதே கிடைச்சிரும். ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஜெபித்து பெற்றுக்கொண்ட பிறகு ஒருத்தங்க ஏமா நான் பாஸ் ஆயிட்டேன், எனக்கு இந்த இன்டர்வியூல வேலை கிடைச்சிட்டு, இப்படி சொல்ற சத்தத்தை நம்ம விசுவாச காதுகள் கேட்க ஆரம்பிச்சிடணும். ஆமா. நான் ஜெபம் பண்ணி முடிச்சது இப்போ என்ன வரப்போகுது? போன் எல்லாமே எப்படி வருமானு கேட்டா கிடையாது, தெரியாது. ஆனா நாம் அப்படிதான் கேட்கணும், நம்ம அப்படிதான் பார்க்கணும். நமக்கு முன்னாடி சமுத்திரம் இருக்குதா, அதுக்குள்ள எனக்கு ஒரு வழி இருக்கிறது, இப்படி பார்க்கணும். காரணம் நம் தேவன் பெரியவர், நம் தேவன் பெரியவர். அவர் சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுகிறவர். அப்படிதான் பார்க்கணும். ஒரு மதில் இருக்குதா, நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஐயோ இது எனக்கு தடையா இருக்குதே இல்லை. நேற்று சொன்னேன், மதில் நமக்கு முன்னாடி இருக்குன்னா அதை எப்படி பார்க்கணும்? இந்த ஹைட். அப்போ என்ன, ஆண்டவர் இதை விட ஹைட்டா கொண்டு போக போறாங்க. உம்மாலே நான் ஒரு மதிலை, எனக்கு இவ்வளவுதான் மதில் என் முன்னாடி இருக்குன்னா நான் தாண்டது யாருக்குமே தெரியாது. என்னை விட ஹைட்டா மதில் இருந்தா நான் தாண்டது உலகத்துக்கு தெரியும். அதுதான் எனக்கு சாட்சியா மாறும். ஆமென். ஹல்லேலூயா. கோலியாத்தை தாண்டினதுனால தான் ஜனங்க பாடினாங்க. ஹல்லேலூயா. நீ தாண்டது 4 பேருக்கு தெரியணும். ஆமென். ஆமென். ஒரு தேவ பிள்ளை இப்படிதான் பார்க்கணும், இப்படிதான் கேட்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நம்ம அதன் தொடர்ச்சியாக எலியாவின் ஜெபத்திலிருந்து ஒரு சில காரியங்கள். ஆமென். ஜெபிக்கிறவனின் நம்பிக்கை, ஜெபிக்கிறவனின் நம்பிக்கை. 17:1 வாசிக்க. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பேனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். எலியா சொல்றாரு, என் வாக்கின்படியே அன்றி பனியும் மழையும். இது பெருமையின் வார்த்தை அல்ல, இது அவர் மேல் இருக்கிற உரிமையின் வார்த்தை. நான் சொன்ன எங்க அப்பா செய்வாங்க. இதான் ஜெபிக்கிறவனுக்கு அந்த உரிமையை எடுத்துப்பான். அதான் நித்தம் அவருடைய சமூகத்தை. இது பெருமையின் வார்த்தை கிடையாது. எலியா சொன்னது பெருமையின் வார்த்தை கிடையாது. ஏன்னா எலியாட்ட ஏன் பெருமை கிடையாதுன்னு சொல்றேன்னா, அவன் ஜெப ஸ்டைலே எப்படின்னா, தலை முழங்கால. அப்போ என்னால எவ்வளவு பெண்டாக முடியுமோ உங்க முன்னாடி வளைகிறதுக்கு நான் ரெடி. அவன் தான் எலியா. ஆமா. எலியா யார் தெரியுமா? தேவனுக்கு எல்லாவற்றுக்கும் வளைந்து கொடுக்கிறவன். தேவனுக்கு எல்லா விஷயத்திலும் நாம் வளைந்து கொடுப்போம்னா, எந்த ஆகாபானாலும் நம்மை தேவன் அவனுக்கு முன்னாடி நிமிர்ந்து தான் நிற்க வைப்பான். நம்ம காரியம் நடக்க மற்றவர்களுக்கு உலகத்துக்கு வளைந்து கொடுக்கிறோம், அப்படி இருக்கக்கூடாது. தேவனுக்கு வளைந்து கொடுக்கிறவன். கர்த்தருக்கு முன்னாடி ரெட்டில் போய் ரெட்டு உடுத்தி சாம்பல்ல உட்காருவான் மொர்தெக்காய். ஆமானுக்கு முன்னாடி எப்படிதான் நிற்பான்? நிமிர்ந்து தான் நிற்பான். சாம்பல் எடுத்து போய் உக்காந்தான் யாரு? தானியேல். ஆனா சிங்க கபில போடுவோன்னு வந்த போதும் அவன் வழக்கம் போல ஜன்னலை ஓபன் பண்ணி வச்சுட்டு தான் நிற்கிறான். தேவனுக்கு முன்னாடி எவ்வளவு வளைந்து கொடுக்க முடியுமோ அப்படி. என்ன ஆண்டவர் இந்த விஷயத்துல ஓகே ஆண்டவர், ஓகே ஆண்டவர், ஓகே ஆண்டவர், ஓகே இதை செய்ப்பா, ஓகே ஆண்டவர், எல்லாத்துக்கும் எஸ். ஆண்டவர் சொல்ற எல்லாத்துக்கும் எஸ், உலகம் சொல்ற எல்லாத்துக்கும் நோ. நம்ம ஆண்டவருக்கு நோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே உலகத்துக்கு எஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். எஸ் சொல்லிட்டோம்னு அர்த்தம். ஆமாம். 2 எஜமானுக்கு என்ன செய்யக்கூடாது? சேவை செய்ய. அப்போ இங்கே பாருங்க, அவனுடைய அவன் எந்த அளவுக்கு சொல்ல, என் வாக்கின் படியே அன்றி. அதை எப்படி சொல்ல, நான் கேட்கும் காரியத்தை என் தேவன் நிச்சயமாக செய்வார். இது பெருமையின் வார்த்தை இல்லை, உரிமையின் வார்த்தை. அந்த உரிமையை நமக்கு தந்திருக்கிறார். நாம் பல நேரத்தில் அதை உணர்கிறதில்லை. தேசத்தில் பஞ்சம் உண்டான போது எப்படி இளைய குமாரன் தேச குடிகள் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டானோ, அப்பா இருக்கிறார், அப்பா வீடு இருக்கிறது, அப்பா வீட்டில் ஆகாரம் இருக்கிறது, ஆனாலும் அவன் வேற எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்குதான் போய் ஒட்டி கொண்டானோ, அதே போலதான் நாம் அநேக காரியங்களை ஒட்டி கொண்டிருக்கிறோம். எங்க பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்.
ஆமே, அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அப்ப அவனுடைய உரிமை இது ஏன் உண்டாகுதுன்னா, இந்த ஒரு தைரியமும் இந்த ஒரு உறுதியும் உண்டாக காரணம் அவன் நித்தம் அவருடைய சமூகத்தில் நிற்கிறவன். அதனாலதான் அவனை காணாமல் போகும்போது கர்த்தர் வேற இடத்துல நிக்கிற எலியாவை ஃபோர்ஸ் பண்ற, உனக்கு இங்க என்ன காரியம், உனக்கு இங்க என்ன காரியம், வந்து என் சமூகத்துல நெல்லு. ஆமா, டெய்லி நம்ம கூட பேசிட்டு இருக்கிறவங்க திடீர்னு ஒரு நாள் பேசாம போனா நம்ம தேடுவோம். வாரத்துக்கு ஒருக்கா பேசிட்டு இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒருக்கா பேசலன்னா நமக்கு தேடல் உண்டா, அல்லது மாசத்துக்கு ஒருக்கா பேசுறவங்க உண்டு, எப்பவாவது பேசுறவங்க உண்டு. அப்ப நமக்கு என்ன ஆகாது, தேடல். ஆனா டெய்லி பேசிட்டு இருக்கிறோம். நம்ம இப்படி யார்கிட்ட தான் மட்டும்தான் பேசணும்னா, அந்த இடத்துல மனுஷனை வச்சுட்டு இவன்கிட்ட ஒருக்கா பேசு, இவங்கள்ட்ட ஒருக்கா அப்படின்னா ஆண்டவர் தேடுறாரு. பாத்தீங்களா? ஏ எலியாவே, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன, அதாவது இவன் இப்படிதான் இவ இப்படிதான் அப்படின்னு ஆண்டவரை வந்து சொல்ல வச்சிடக்கூடாது. இன்னைக்கு டெய்லி நித்தம் அவருடைய சமூகத்தை, அப்படிப்பட்டவனுக்கு ஒரு நம்பிக்கை என்ன நிச்சயம் தெரியுமா, ஒரு பனி கூட எலியாவை நம்மை போல அவன் டிசைட் பண்ணணும் எப்போ பனி பெய்யணும். என்னங்க இது, ஒரு ஜெபிக்கிறவனுக்கு இருக்கிற பவர். மழை பனி எப்ப பெய்யணும்னு நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் தீர்மானித்தான். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற உரிமையை பார்க்கணும். அதனாலதான் எலியாவும் நம்மை போல, எல்லாரும் எலியாவின் ஆவி எலியாவின் ஆவி எலியாவின் ஆவினாங்க. கடைசியில் ஆண்டவர் யாக்கோபு வச்சு எழுதிட்டாரு, எலியாவும் நம்மை போல. எலியாவும் வாழை பிடிக்காம சூறைச்செடி கீழே போய் படுத்திருந்தார். நம்ம ஒரு நாளாவது வாழை பிடிக்காம இருந்திருப்போம்ல, வாழை பிடிக்காம இல்ல. போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் சொல்லும் போது ஆண்டவருக்கு தெரியாது நம்மளை பத்தி. கண்ணை திறந்து பார்த்தா அப்பம் இருக்கு, எடுத்து சாப்பிட்டுட்டு திருப்பியும் எல்லாம் தெரியும் அவருக்கு. ஆமா, ஒரு நேரம் கொஞ்சம் பசிச்சு ஒன்றும் கிடைக்கலன்னு போத ஆண்டவரே எடுத்துக்கொள்ளும். ஒரு சின்ன விஷயம் நம்மளால தாங்க முடியாது போயிருந்து, சில விஷயம் நம்மளால தாங்க முடியாம ஒட்டஞ்சு அழுதுருப்போம். அதெல்லாம் எப்படிங்க தாண்டி வந்தோம்? திரும்பி பார்த்து அதை நினைச்சா சில விஷயத்தை பயந்து ஃபேஸ் பண்ண எத்தனையோ காரியங்களை பின்னாட்களில் அதை குறித்து பேசும்போது நம்ம எவ்வளவு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்போம். அன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா சிஸ்டர், அன்னைக்கு இருந்த மாதிரி சொல்லுங்க சிஸ்டர். அன்னைக்கு சொல்ல வராது, அன்னைக்கு ஒரே அழுகு, அன்னைக்கு இப்படி இருந்துச்சு, அன்னைக்கு இப்படி இருந்துச்சு, இன்னைக்கு அது ஒரே. எலியாவை நம்மை போல, ஆனா அவன் சவால் விடுற, நான் சொல்லாம பனி பெய்யாது. அவன் ஜெபிக்கிறவனின் நம்பிக்கை இது. நான் கேட்கும் காரியத்தை அது அது பூமியிலிருந்து முளைக்கிற விஷயமானாலும் சரி, வானத்திலிருந்து பொழிகிற காரியமானாலும் சரி, என் தேவன் எனக்கு செய்வார். ஆமென். ஜெபிக்கிற அடுத்ததாக, ஆமென், நேற்றுள்ளதுல இருந்து தொடர்ச்சி. இப்ப நான் சொன்னது 4வது பாயிண்ட். 5வதாக, ஜெபிக்கிறவன் சந்திக்கும் சவால்கள். ஜெபிக்கிறவன் சந்திக்கும் பெரிய சவால்கள். ஒரு 4 சவால்கள். ஒன்று, சூழ்நிலை திடீர்னு மாறும். அவன் கேரி தாற்றண்டையில போய் உட்கார்ந்து இருக்கிறான். 7வது வசனம் 17:7. தேசத்தில் மழை 16:7 வாசிங்க. 17:6-7 வாசிங்க. காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை அவன் எந்த ஆற்றின் தண்ணீரை குடித்துக் கொண்டிருந்தானோ, 7வது வசனம், அந்த ஆறு வற்றி போயிற்று. சூழ்நிலை திடீர்னு மாறிட்டு. அப்ப எதிலிருந்து அவன் ஒரு நன்மையை எடுத்துக் கொண்டிருக்கிறானோ, அனுபவித்துக் கொண்டிருக்கிறானோ, அது அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு. பல நேரத்தில் இதெல்லாம் இப்படி ஒரு நிலைமை வரும்போது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய ஜெபமும் என்னாகும், ஸ்டாப் ஆகும். ஜெபிக்கிறவன் சந்திக்கிற சவால்கள், இது நேத்துள்ள பாயிண்ட்ல இல்லை. இன்னைக்கு காலையில் ஆவியானவர் இதை காண்பித்து
உணர்த்தினார். அதனாலதான் செய்தி நேத்து முடிய ஆண்டவர் விடல. நேத்து எலியாவின் ஜெபம், இன்னைக்கு யாருடைய ஜெபம்? கரெக்டு தான். யாவை சாகிட்டோம். எலிசாவின் ஜெபம் தான் பிளான். ஆனால் ஆண்டவர் நேற்று செய்தியை முடிக்க விடலை. அப்பவே எனக்கு டவுட் இருந்து வேற ஏதோ இதில் ஆண்டவர் வைக்க போகிறாங்க. காலையில் கிளம்புறதுக்கு ஒரு 9:45 ஆண்டவர் வந்து காட்டுறாங்க, ஜெபிக்கிறவன் சந்திக்கிற சவால். அவன் எந்த ஆற்றிலிருந்து தண்ணீர் குடித்துட்டு இருக்கிறானோ அந்த ஆற்று தண்ணி. இப்போ முதல்ல சூழ்நிலை சடனாக சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகிறதுனால அவன் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. முதல் சவால். இரண்டாவது சவால் என்ன தெரியுமா? 17வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். அப்பொழுது அவன் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றார். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இவள் எலியாவினால் நன்மை பெற்றவள். எலியா மட்டும் அந்த இடத்துல போகலைன்னா செத்திருப்பா. ஆனா இந்த நேரத்தில் அது நினைக்காம எலியாவே குற்றப்படுத்துகிறார். ஜெபிக்கிறவன் சந்திக்கிற இரண்டாவது சவால் என்ன தெரியுமா? நம்மிடத்திலிருந்து நன்மை பெற்றவர்களே நம்மை குற்றப்படுத்துவது. நன்மை பெற்றிருப்பாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த அந்த வேதனையை நம்மேல் குற்றப்படுத்தி அதை காண்பிப்பார்கள். 600 பேர் கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், இவங்க எல்லாரும் யாரிடத்துல வந்தாங்க தெரியுமா? தாவீதின் இடத்துல. தாவீது அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு தலைவனானா, நான் நடத்துறேன், அவங்களை கவலைப்படாதீங்கன்னு சொல்லி, ஏன்னா ஆட்டு மந்தையை நடத்தி பழக்கப்பட்டவன். அப்படி நடத்திட்டு இருந்த தாவீதை அவ்வளோ பிரச்சனைக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லி எல்லாரும் கையில கல் எடுத்தாங்க. செவிக்கிறவன் சந்திக்கிற சவால் என்ன தெரியுமா? நன்மை, நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்களை நம்மளை குற்றப்படுத்துறது. இதெல்லாம் நம்மளை உங்களுக்கு போய் ஜோம் பண்ண பாரு அப்படின்னு யோசிக்க வச்சிடும். அப்படி யோசிக்க வச்சிடும். அதுக்கப்புறம் இப்படி ஒரு நிலைமையில நம்ம வந்துட்டோம்னா, நான் வந்து நார்மலா கேட்கிறேன், யாரும் கை தூக்க வேண்டாம், என்னை உட்படுத்தி. அடுத்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்மளால ஜோம் பண்ண முடியுமா? முடியாது. எனக்கு முடியாது, யாருக்கும் முடியாது. எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஆனா எலியா போய் ஜெபம் பண்ற பிள்ளைக்காக. இது சவால். உன்னை ஜெபிக்க விடாதிருக்க பண்ணுகிற சவால். ஆண்டவரே நீங்க சொல்லிதான் அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணேன், இனி நான் அனனியாவே பவுல் போய் ஜெபம் பண்ணு. வேண்டாம் ஆண்டவரே, அவன் கண்ணு தெரியல, கண்ணு தெரிஞ்சு அடிப்பாண்டவரே. நேற்று வர அனனியா ஜெபமே என்ன? அவனை குருடாக்கிருங்க ஆண்டவரே. அப்படி ஜெபம் பண்ணியிருக்க மாட்டார் சொல்றேன். அதே மாதிரி ஆயாச்சு. ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டீர். அனினாவே ஜெபம் பண்ண, அவன் கண்ணு பரவ. ஆண்டவரே நான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணதே, நான் இவ்வளவு நன்மை செஞ்சோம், கடைசியில என்ன குற்றப்படுத்துறான்? நான் உங்களுக்காக இவ்வளவு ஜெபம் பண்ணியோம், நீ எல்லாம் என்ன சாக பண்றதுக்காக வந்த. சில வீட்டுல சகோதரிகள் ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க கண்ணீர். காலையில் எழும்பி வீட்டில் அவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு இருந்து ஜெபத்தில் உட்காந்துருப்பாங்க. மனைவி என்ன பண்ணிட்டு இருக்கிறா? மனைவி சும்மா இருக்கிறா. நான் எவ்வளோ சம்பாதிச்சு போடுறேன், நீ வந்திருக்கிறிய அப்படி கேட்டோன்னா இங்கே அடிக்கும். உமக்கு பிரேயரை நான் மாத்துறேன் சீக்கிரம். இது சவால். ஜெபிக்கிறவன் சந்திக்கிற சவால். நன்மை பெற்றவங்க குற்றப்படுத்துவாங்க. மூன்றாவது சவால் என்ன தெரியுமா? அவன் தனித்து விடப்படுவான். 18வது அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன். பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். தனித்து விடப்படுவான். ஜனங்களை பார்த்து எலியா பேசுறார் பாருங்க. 21வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்ல, ஒருத்தர் கூட எலியாவுக்கு சப்போர்ட் ஆகவோ, இவன் ஒரு வார்த்தை கூட எலியா கிட்ட, அது இப்படி எலியா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுறதுக்கு யாருமே இல்லை. சொல்றா,
நான் ஒருவன், நான் ஒருத்தன் தனியா இருக்கிறேன். ஜெபிக்கிறவன் சந்திக்கிற அடுத்த சவால் என்ன தெரியுமா? தனித்து விடப்படுவான். ஒரே வீட்டில் மீதி எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க, இவங்க மட்டும் தனியா இருப்பாங்க. இவங்க பேசலான்னு வந்து அவங்க எல்லாரும் எழும்பி போயிடுவாங்க. இவங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் கூடும்போது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சந்தோஷமா இருப்பாங்க. இவங்களை இன்வைட் பண்ணிருக்க மாட்டாங்க. யாராவது தெரியாம கூட்டிட்டு போனா கூட அவங்க எல்லாம் வேற வேற வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. பல நேரத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய ஜெபம் என்கிற தீபத்தை அணைப்பதற்கான பிசாசின் தந்திரம் என்பதை இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எலியாவு நம்மை போல தனித்து விடப்பட்டான். அவங்கிட்ட இருந்து நன்மை பெற்றவங்களே குற்றப்படுத்திட்டாங்க. கொல்லுறதுக்குன்னு வந்துட்டியா? இல்லை, அதான வார்த்தை. எங்களை சாக பண்ணுவோமா? நம்ம ஒரு லாங்குவேஜ்ல என்ன சொல்லுவாங்க? வந்துட்டேன், என்ன சாகடிக்கிறதுக்குன்னே வந்துட்டேன். உடனே ஜபமே அதுக்காக தான் இருக்கும். எலியா போய் நல்லா, இது வந்து தேவ பிள்ளைங்க நல்ல மனசுல, ஏன் என்னால ஜெபிக்க முடியலன்னு இதுல ஒரு காரணமா தான் இருக்கும். ஒழுங்கா அந்த ஆத்துல தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன், திடீர்னு அந்த ஆத்து ஒழுங்கா ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன், இன்னொரு வேலை கிடைக்கும் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், இருந்த வேலையும் போங்க ஆண்டவரே சொன்னாங்க. ஜோம் பண்ணா வேலை பெருசா கிடைக்கும்னு, வேலை பெருசா கிடைக்குன்னு பார்த்தா இருந்த வேலையும் பொசுக்குன்னு. இதுக்கு நான் ஜோம் பண்ணாமலே ஜெபிக்கிறவன் சந்திக்கும் சவால்கள். அடுத்த சவால் என்ன தெரியுமா? எதிரியின் மிரட்டல். ஆமென். 19வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிரயாணத்துக்கு செய்யப்பட்டது போல, பிரயாணத்துக்கு என்ன வண்டி கூலி கொடுத்தாங்களா? பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை, பிரயாணம் தான் எல்லாரையும் அனுப்பி விட்டாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் நாளை இந்நேரத்தில் உன் பிரயாணத்துக்கு, நாளைக்கு பிரயாணம். இவள் பிராணன் என்றால் கர்த்தர் என்ன சொன்னார்? அடுத்த நாள் நீ செய்ய வேண்டிய பிரயாணம். அவங்க அப்படியே இந்த விளக்கத்துக்கு போயிட்டாங்க. உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னால் அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து. ஜெபிக்கிறவன் சந்திக்கிற அடுத்த காரியம் என்ன தெரியுமா? ஜோம் பண்ணா கொன்னுருவேன்பா சாத்தான். நிறைய பேர் ஜெபத்தை விட்டதுக்கு காரணமே நமக்கு எதுக்கு வம்பு, நமக்கும் அவனுக்கும் ஒரு வாய்க்கால் தகராறு இல்லை, அவன் பாட்டுக்கு வாரான் போறான், நம்ம எதுக்கு அவங்கள கடிந்து ஜோம் பண்ணணும்? இல்லை, சில இடத்துல ஆண்டவர் உணர்த்துவார், இவங்களுக்கு இந்த மாதிரி போராட்டம் இருக்கு, கடிந்து ஜோம் பண்ண. ஆண்டவரே, கடிந்து ஜோம் பண்ணி அவன் என்ன வந்து கடிச்சு வச்சுட்டானா? அவன் பாட்டுக்கு போறான், நான் என் பாட்டுக்கு. நமக்கு எதுக்கு? ஜெபிக்கிறவன் சந்திக்கும் சவால்கள். பாகாலின் தீர்க்கதரிசி ஒவ்வொருத்தரையா வீழ்த்துறான். கர்மேல் பர்வதத்தில் நின்று அத்தனை பேர், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருவன் நின்னா 450 பேர் விழுந்தாங்க. அதுல ஜெபிக்கிறவன் நின்னா மற்றவன் விழுவான். நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் நிக்கிறான், நிக்கிறதுக்கு ரெடியா, வீழ்த்துறதுக்கு கர்த்தர் ரெடி, பாகாலை விழ வைக்க கர்த்தர் ரெடி. அதனால யேசபேல் இப்போ அந்த டீம் லீடருக்கு வந்து பொறுக்க முடியல. அவன் சொல்ற, நாளைக்கு இவனுடைய பிராணனுக்கு. இதை கேட்டதும் ஓடுறாரு. சூரிய செடி கீழே போய் படுத்து சோர்ந்துட்டார், தாழ்ந்துட்டார். ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? நீ போய் நில்லு. ஏய், இது உனக்கு தெரியலையா? உன்னை ஜெபிக்க விடாதிருக்க பண்ணுகிற அவளுடைய தந்திரம். நீ செல்ல வேண்டிய பிரயாணம் எலியாவின் நிழல கூட தொட முடியாது. காரணம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. சில காரியத்துக்கு நம்ம போராடி ஜெபம் பண்ணும்போது பலவீனங்கள் வரும். ஐயோ, உடனே நம்ம அதை அன்னைக்கு இவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன், எனக்கு பலவீனம் வந்துட்டு. ஆமே, வரும், அது போகும். நமக்கு அது ஃபீல் பண்ண முடியும். நமக்கு வருதுனாலே புரிஞ்சுக்கோங்க, அப்போ அவங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க.
ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு நெகேமியா டீமோடு இந்த ஃப்ளட்டெல்லாம் வந்தப்போ சேரிட்டி ஒர்க் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். போயிட்டு அங்கே ஒரு சின்ன காஸ்பல் மீட்டிங்லாம் வச்சுட்டு அந்த ஜனங்களுக்கெல்லாம் போய் மத்தியான நேரத்தில் அந்த தெருவெல்லாம் ப்ரேயர் வாக் பண்ணி ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்புறோம். கிளம்பும்போது வேனில் ஏறும்போது என் ஷர்ட் அந்த டோரில் பட்டு பின்னாடி கிழிச்சிட்டு அப்படியே ஐயோ இனி இங்கேருந்து அங்கே ஊர் வர போனோம். நான் இன்னொரு ஷர்ட்டு கூட எடுத்துகிட்டு போகலை. அப்படியே போய் அதில் உட்காந்துருந்தேன். என்னாண்ட கடைசியில் எப்படி ஆகிட்டேன். ஆண்டவர் சொன்னாங்க, நீ அப்படி சொல்லாத, அவனை பார்த்து சொல்லு, போய் கடைசியில் என் சட்டையை தானே அவனால் கஷ்டப்பட்டு கடைசியில் சட்டையை இந்த சின்ன பிள்ளைகள் பென்சில் வச்சு அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக பாடிட்டு வா அப்படின்னா அவ்வளோதான். வாழ்க்கை திரும்பி பாருங்க. ஏங்க அவர் கையில் இருக்கிற நம்மை பிசாசால பறிக்க முடியும்னா அவன் தானங்க பெரியவன். அப்படி முடிஞ்சிருக்கணும்னா என்னைக்கே முடிஞ்சிருக்கணுங்க. இல்லைங்க, அவன் ஆன்டி கிரைஸ்ட் என்பது தேவனுக்கு அப்படியே எதிரான வல்லமை உடையவன் அல்ல. தப்பா எடுத்துடக்கூடாது. அவன் மற்ற தூதர்களை போல ஒருவன், ஆனால் எதிரான எண்ணம் உடையவன். இந்த வேர்ட் நல்ல ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்து என்பவன் தேவனுக்கு எதிரான எண்ணங்களை உடையவனை தவிர தேவனுக்கு எதிரான அதே வல்லமை உடையவன் கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஆமா எங்க பாரு, நான் அவன் தலையை மிதிச்சிட்டேன், இனி ஒன்ன வச்சுதான் நான் அவன் தலையை மிதிக்க போறேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எகிப்துக்குள்ள வச்சார் இஸ்ரவேலரை. எவ்வளவு ஒடுக்கணும். ஒருத்தனை கொல்ல முடிஞ்சுதா? ஒருத்தனை பார்வோனுக்கு கொல்ல முடிஞ்சுதா? பார்வோன் இவ்வளவுக்கும் ஒரு எகிப்தியன் தான் விழுந்தான். எகிப்துக்குள்ள வச்சார். யோபுட்ட என்ன சொன்னார்? அவன் உன் கையில் இருக்கிறான். அவன் பிராணனை சத்துரு கையில சில நேரத்தில் வைப்பாருங்க. வச்சுட்டு அவர் ஒரு எல்லையை போட்டுருவார். என் கையில ஒரு வாழைப்பழத்தை தந்துட்டு, ஆமா என் கையில் ஒரு வாழைப்பழம் இருக்குன்னு வைங்க, அது சாப்பிடணுமா வேண்டாமா என்பது தீர்மானிக்கிறது நான் தான். என்னால் அது சாப்பிடவும் முடியும், அதை ஜூஸ் போடவும் முடியும், அதை வேஸ்ட்ல போட முடியும். ஆனா பாருங்க, சத்துரு கையில யோபு கொடுத்துட்டு சொல்றாரு, நான் சொல்றபடிதான் அவனுக்கு செய்யணும். இல்லைன்னா முதல்ல திருடுனா அடுத்து கொன்று அழித்திருக்கணும். யோபு அழிக்க முடியலையே. அவன் கை கட்டுனது அவன் வாய்க்கு எட்டலையே. சில நேரத்தில் கொடுப்பார், ஆனா சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அவருடைய சித்தத்துக்கு தான். சத்துருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். சில நேரத்தில் பார்வோன் பிடியில இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். அப்படி இருந்திருந்தா என்னைக்கோ நம்மளை ஜூஸ் போட்டு இல்ல, என்னைக்கோ நம்ம, அதுவும் சிலருக்கெல்லாம் சுகர்லாம் ஜூஸ் போட்டா நல்ல இல்லைங்க. இந்த மிரட்டல் இந்த மாதிரிலாம் வரும். திடீர்னு சொப்பனம் வருது, பயங்கரமா சொப்பனம் வருது. ஏன் சிஸ்டர் 2 நாளா தேசத்துக்காக ஜெபிக்க காணல? ஐயோ, ஜோமன்னா எதை விரட்டுறோமோ எல்லாம் கனவுல வந்து. ஒரு ஊழியர் கூட்டத்தில் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், எதுக்காக ஜெபம் பண்ணணும்? ஒவ்வொரு ஊழியர் ஜெபம் பண்ணும்போது ஒருத்தங்க சொன்னாங்க, என் கிராமத்தில் நிறைய இந்த டவுன்ல இருந்து ஊழியக்காரங்கள்லாம் துரத்தி விட்டது ஃபுல்லாக எங்க துரத்தி விட்டதுல இப்போ கிராமத்தில் வந்து ஒரே போராட்டமாக இருக்கு பாஸ்டர். நாங்கள் அங்கேருந்து எங்கே துரத்தி விடணும்? ஜெபிக்கிறவனுடைய சந்திக்கிற சவால்கள், இப்படிப்பட்ட பிசாசினால போராட்டம், மனிதர்களால் போராட்டம், கூட இருக்கிறவர்களால போராட்டம், சூழ்நிலையினால போராட்டம். இது வரும்போது புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஜெபம் ஏதோ செய்யுது, நம்ம ஜெபம் ஏதோ செய்யுது. அதனாலதான் ஜெபிக்க விடாது இருக்க சத்துரு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இதை தாண்டி நீங்க ஜெபம் பண்ணுங்க. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தான். நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆமே, அவன் எப்படி, இந்த 2 காரியத்தை கூட சொல்லி ஜெபிக்கிறேன். எப்படி எல்லாம் ஜெபித்தான். எலியாவின் வாழ்க்கையிலிருந்து நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளலாம் என்றால் அதுல 3 காரியங்கள். 1, 17வது அதிகாரத்தின் 19வது வசனம். அதற்கு அவன், உன் குமாரனை
என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கி இருந்த மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, இன்னும் சொல்லணும்னா அவன் பர்சனலா தன்னுடைய அறையை அடைத்து கொண்டு அங்க முகங்குப்புற விழுந்து ஜெபித்தான் இருக்கு. நான் ஜெபிக்கிறது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அவன் ஜெபம் பண்றான் முகங்குப்புற விழுந்து. ஆமே. மனுஷனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதல்ல, தேவனுக்கு முன்பாக. சில நேரத்தில் இவன் எப்படி சொல்லணும், ஆண்டவரே துக்கத்தை வருவித்தீரோ, சில கேள்வியை ஆண்டவர்கிட்ட அவன் கேட்டு ஜெபம் பண்றான். ஆண்டவரே எனக்கு இப்படி துக்கத்தை வருவித்தீரோ, இப்படி எல்லாம் கேட்டு ஆண்டவர். நான் சில நேரத்தில் என் ஆதங்கத்தில் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்பேன், ஆனா அது வேற யாரும் கேட்டக்கூடாது. சில நேரத்தில் சில காரியம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு தோணும். என்னாண்டவரே எல்லா நாளும் சர்ச்சைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இப்படி சில காரியங்களை எனக்கு கேட்கணும்னு தோணுது, எனக்கு உரிமை இருக்குது. ஆனா நான் அப்படி கேட்கறது அவ காதுல கூட கேட்டக்கூடாது. அவன் போய் அரைக்கதவை அடைத்து இந்த இருதயத்தின் குமுறல்களை நம் மனிதர் காண கொட்டுவதை தவிர்ப்பது நல்லது. ஏலி கேட்டப்ப கூட சொல்லல அன்னாள், நான் இதனாலதான் அழுதேன், நான் இருதயத்துக்கு ஊற்றினேன், அவ்வளவுதான். ஊட்டினதுக்கு அப்புறம் அண்ணாள்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. தனி அரை கதவை அடைச்சிட்டு நல்லா அழணும்னு கடந்த நாள்ல. ஆமே. ஒரு சகோதரன் ஒரு பாடலை கேட்டுட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது, அண்ணே இந்த பாட்டை தனியா உட்காந்துருந்து கேட்கணும் போல இருக்கு, ஏண்டான்னு கேட்டு, அழணும் போல இருக்குண்ணே அப்படின்னா. நிறைய அழணும். அதுக்கு தனியா எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் தனியா உட்கார்ந்துருந்து இதை கேட்டு ஆண்டவருடைய அன்புக்கு முன்னாடி உடஞ்சி அழணும் போல. யோசேப்பு அப்படித்தானே அழுதான். ஆதியாகமம் 43வது அதிகாரம் 30-31 வசனங்கள். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். அடுத்த வசனம். பின்பு அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கி கொண்டு, சாப்பிடலாமா வாங்க எல்லாரும் சாப்பாடு வைங்க அப்படின்ட்டான். நல்லா அழணும். உள்ள போய் குமரி அழுதுட்டு வெளியே வரும்போது முகத்தை கழுவி, இன்னும் அழுக வந்துட்டு தான் இருக்கு, ஆனா அடக்கிட்டு வெளியே வந்து எல்லாரும் சாப்பாடு வைங்க. அடுத்து ஒரு விஷயம் அழுவான். அந்த அழுகையின் சத்தத்தை எல்லாரும் கேட்டாங்க. சில நேரத்தில் எல்லாரும் காண தேவன் அழ அனுமதிப்பார். ஆனா சில காரியங்கள் பர்சனலா நம்மை நோக்கி வருகிற கேள்விகள் இருக்குல்ல, அதற்காக நாம் வடிக்கிற கண்ணீர் அவருக்கு மட்டும்தான் தெரியணும். எலியாவுக்கு முன்னாடி இப்படி ஒரு கேள்வி வந்துட்டு, என்ன சாக பண்றதுக்காக வந்தேன், அழந்தான், இங்க கொடுமா சொல்லிட்டு நேரா உடனே அவளுக்கு முன்னாடி அழல. நான் இப்படி நினைக்கவே இல்லம்மா, இப்படி வரணும், கொடுமா கொடுத்துட்டு நேரா மேல போய் கதை அடைச்சிட்டு இந்த பிள்ளை மேல விழுந்து கிடக்குறான். ஆண்டவரே நீங்க கேட்குறீங்க ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறான். அந்த ஜெபத்துக்கு பதில் வந்துச்சு. திரும்பி அழுகையோடு வரவில்லை, பதிலோடு வரா. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குதா, இந்த காரியத்துக்காக நான் அவர் சமூகத்தில் மட்டும்தான் அழுது இருக்கிறேன், இப்படி ஒரு காரியத்துக்காக நான் அழுறது யாருக்கும் தெரியாதுங்கிற நிச்சயம் இருக்குதா? என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவனுக்கு அதுதான் என்னுடைய அறையில, அதான் எலியா தன்னுடைய அறையில தன்னுடைய படுக்கையில அந்த பையனை போட்டு ஜெபிக்கிறான். அதன் அர்த்தம் என்ன? அவனுடைய பிரைவசி, அதுல அவருக்கு மட்டும்தான் இடம். என் காரியத்தை நான் வச்சிருக்கிறேன், இதுல யாருக்கும். ஆமென். மனைவி பிள்ளைங்க எல்லாருக்குமே நம்முடைய வாழ்க்கையில உரிமை இருந்தாலும் எல்லாருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கிறது. அதையும் தாண்டி என்னுடைய ஒரு அந்தரங்கம் இருக்கிறது. அதற்குள்ளே அப்பா அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா, அதற்குள்ள உமக்கு மட்டும்தான் ஸ்தானம். அந்த காரியத்தை உங்ககிட்ட மட்டும்தான் ஓபன் பண்ணுவேன். ஆமே. குடும்பத்தில் ஒரு பிரச்சனையா, நானும் மனைவி அழுவோம். பிள்ளைகளுக்கு பிரச்சனையா, புருஷனை மனைவி அழலாம். ஆமாம், மொத்த பிரச்சனையா பிள்ளை எல்லாம் சேர்ந்து எழலாம். ஆனா அதையும் தாண்டி ஒரு பிரச்சனை வந்து தொடுது,
அது ஒருவேளை மனைவிக்கு புரியாது, பிள்ளைக்கு புரியாது, புருஷனுக்கு புரியாது, பெற்றோருக்கு புரியாது. அந்த நேரத்தில் போய் அழுது அந்த கண்ணீரை வீணாக்காமல், எல்லாம் புரிகிற, என் வேதனை அறிகிற, நான் சகித்துக் கொண்டிருப்பதை அறிகிற என் தேவனுக்கு முன்பாக நான் என் இருதயத்தை ஊற்றுவேன். ஆனால் நான் சொல்லுவேன், அந்த பதிலோடு தான் வெளியே வருவேன், பதிலோடு தான் வெளியே வருவேன். அப்படி அழுகிற தேவ பிள்ளை பதிலோடு தான் வெளியே வருவான், இல்லைன்னா வெளியே வரமாட்டான். ஹல்லேலூயா. ஒரு தேவ மனிதர் ஸ்காட்லாந்துக்காக செபிக்கும் போது இப்படி சொன்னாராம், ஸ்காட்லாந்தை எனக்கு தாரும், இல்லைன்னா என்னை எடுத்துருங்க. கத்த பெரிய ரிவைவலை கட்டளையிட்டான். பதிலோட தான் வருவான். அரை கதை இங்கே தாமான்னு எடுத்துட்டு போறான். எதுக்கு எடுத்துட்டு போறான், எதுக்கு ரூமை போய் கதவு போட்டுறான் யாருக்கும் தெரியாது. ஆனா உள்ள போய் கதவு அடிச்சு விழுந்து கிடக்கிறான், முகம் குப்புற விழுறான். விழுந்து கிடந்து பெரிய ஆகாவுக்கு முன்னாடி நெஞ்ச நிமிர்த்து நின்றவன் ஆண்டவருக்கு முன்னாடி கீழே விழுந்து கிடக்கிறான். அது யாருக்குங்க தெரியும்? ஒருத்தருக்கு தெரியாது. அதான் எலியா நம்மை போல. ஹல்லேலூயா. நமக்கு முன்னாடி ஒருத்தங்க கொஸ்டின் பண்ணிட்டாங்கனாலே அவங்களால நம்மை புரிந்து கொள்ள முடியாது. அவங்க புரியணும்னா பதில் வரணும். ஆமென். அப்போ பர்சனலா யோசேப்பை பார்த்தீங்களா? குழியில கிடந்து அழுதான். அந்த கண்ணீரை யாராவது புரிஞ்சுக்கிட்டாங்களா? இல்லை. அதனால தான் சகோதரர்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் இனியும் நான் என் சகோதரர்களுக்கு முன்னாடி அழமாட்டேன்னு சொல்லிட்டு தனியாக கதவு போட்டிட்டு போயிருந்து குழியிலேருந்து கத்துனானே, அண்ணா அண்ணா வலிக்குதுண்ணா, பயமாக இருக்குண்ணா, அப்பா தேடுவாங்கண்ணா, எனக்கு அப்பாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குண்ணா, அண்ணா எனக்கு வேற ஒரு ஆசீர்வாதம் நன்மை வேண்டாண்ணா, என்னை அப்படியே விட்டுருங்கண்ணா. சின்ன பையன் எவ்வளவு அழுதுருப்பான் அந்த 10 சகோதரர்களுக்கு முன்னாடி. அந்த கண்ணீரை மதிக்கலை. அவன் நினைச்சிட்டான், இனி நான் என் சகோதரர்களுக்கு முன்னாடி அழமாட்டேன். இப்ப அழுக வருது, நேரா போய் கதவை அடைச்சிட்டான். அழுது முடிச்சிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு வெளியே வரான். சில சொல்லுவாங்க, இங்க பாரு, இங்க எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க, இவளை பாரு, இருக்கா பாரு, இவனை பாரு, ஒரு அழுக வரல பாரு. சொல்றவங்க 1000 சொல்லட்டும். மனுஷங்க கிட்ட இருந்து பரிதாபத்தை வாங்க அழக்கூடாதுங்க. ஒரு அழுது பார்த்தாச்சு, அந்த கண்ணீருக்கு வேல்யூ இல்லையா? அந்த கண்ணீருடைய விலையை அறிந்த ஒருத்தர் உண்டு. ஏங்க நாம் அழுறோமே, என் கண்ணீரை ஒருத்தருமே மதிக்கலன்னு சொல்றோம். நாம மதிக்கிறோமா நம்ம கண்ணீரை? நாம மதிச்சிருந்தா வீட்டில் ஒரு பாட்டில் இருக்கும், நம்ம அழுத பாட்டில் இருக்கா? இருக்குதா? பிரதர் பிரவீன், நீங்க எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பீங்க? வீட்டில் எத்தனை பாட்டில் இருக்கு? நான் எவ்வளவு அழுதுருப்பேன். என்ன சிஸ்டர் இவ்வளோ எவ்வளோ அழுதுருப்பீங்க? எத்தனை பாட்டில் வச்சிருக்கீங்க? கண்ணீர் விற்கப்படும். ஓ, அப்போ நம்மளே நம்ம கண்ணீரை மதிக்கல. ஆனா என் கண்ணீர் எல்லாம் ஒருத்தர் துருத்தில இருக்கு. ஹே மலக்க பதரா சந்தரலரதரா ஹே மரபலரா ரிபல ஹண்டரா, என் கண்ணீர் எல்லாம் அவருடைய துருத்தியில பாட்டில வச்சிருக்கிறார். ஆமே. நான் போகும்போது சொல்லுவார், இந்த விஷயத்துக்கு நீ அழுத பாரு ஆண்டவர், எனக்கு ஆண்டவர் இவ்வளவு பெருசா செஞ்சீங்க பாரு, அந்த பாட்டில் என் பையன் வடிச்ச கண்ணீர். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானா, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினானா, அப்பான்னு கூப்பிட்டான். எவ்வளவு கேள்விப்பா வருது எனக்கு விரோதமா. ஆண்டவர், நான் உங்களுக்கு நன்மை எல்லாம் செஞ்சேன், நான் கடைசியில் என்ன பார்த்து கேட்டுட்டாங்க, என்ன சாகடிக்கவா வந்தேன், என்ன சாகடிக்கவா வந்தேன். ஆண்டவரே, நான் கேரி தாட்டண்டையில சும்மா இருந்துட்டு இருந்தேன். ஆண்டவரே, இவங்க சாக கூடாதுன்னு அங்க இருந்து என்ன இங்கே கொண்டு வந்தீங்க. எவ்வளவு நன்மை செஞ்சேன். அந்த குடும்பமே இந்த பஞ்ச காலத்துல சாப்பிடுற அளவுக்கு நான் நன்மை செஞ்சேன். அப்படி இருந்த ஒரு சம்பவம் மாறி நடந்ததும் அந்த பழியை என் மேல போட்டுட்டாங்களே ஆண்டவரே. அந்த பழியை அப்படியே ஈஸியா சொல்லிட்டாங்களே என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானா. கூப்பிட்டு கேட்கிறாப்பா, இந்த பிள்ளைக்கு உயிர் திரும்ப வரட்டும்பா, இந்த காரியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும்பா. ஆமே. அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறார். உன்மேல் போடுகிற பழியை
நீ ஜெபமா மாற்று. உன்மேல் போடுகிற பழியை, எலியா தன்மேல் போடப்பட்ட பழியை ஜெபமாய் மாற்றினா. அவன் விண்ணப்பம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது. இந்த நாளிலே ஆமென், கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை திட்டவும் தெளிவுமாய் இருதயத்தில் தந்து பேச வைக்கிறார். உன்மேல் போடப்பட்ட பழியை நீ ஜெபமாய் மாற்று. உன்மேல் போடப்பட்ட பழியை நீ ஜெபமாய் மாற்று. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஷரபாபா லா ரதரா பா கரபாலா ஷெரேலா ரகடா ரபாலா ரதனா ரபா சந்தரிகா பாலா ரதனரா ஏபாலா கதரா பாலரா ரிபா பாபா சந்தரலா ரதரா. உன்னால தான் நஷ்டம்னு பழி போடுறாங்களா? இத ஜெபமா மாற்று. உன்னால அந்த லாபம் கிடைக்கும். உன்னால தான் அந்த இழப்புன்னு பழி போடுறாங்களா? அத ஜெபமாய் மாற்று. உன்னுடைய ஜெபத்தினால அது திரும்ப கிடைக்கும். ஷெரே மாமலா கபடரா பதனரா ஹே மாமலரா. என்னென்ன காரியங்கள்ல நீங்க பழி போடப்பட்டிருக்கிறீங்க, ஒரு 5 நிமிடம் கூட அதை இப்ப அப்படியே ஜெபமா மாற்றுங்க. எல்லாரும் தாவீது மேல பழி போட்டாங்கல்ல, உன்னாலதான் போச்சுன்னு. தாவீது அதை ஜெபமா மாற்றினாரு. தாவீது அதை பிடித்துக் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென். எல்லாரும் இப்ப ஜெபம் பண்ணுங்க. மோசேக்கு மேல பழி போட்டாங்கல்ல, நீ வந்ததுனாலதான் எங்களுக்கு கிடைக்கிற வைக்கோல் கூட கிடைக்காம போயிட்டேன்னு. ஆமென். ஆனா மோசே கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்னா பாத்தீங்களா? அவங்க மேல போடப்பட்ட பழிகளை இப்ப ஜெபமா மாற்றுங்க. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. ஷேமலா ஹண்டரா பாபா. கதாவே நன்றி, இயேசுவே நன்றி, ஆவியானவரே நன்றி. அவர் கிருபையா இடைப்பட்டு கொண்டிருக்கிறதை அதிகமாய் ஆவியில உணர முடிகிறது. இந்த நேரத்தில் அவன் அநேக பழி சொற்களை கேட்டு ஆமென் ஹல்லேலூயா, கர்த்தரை அறிந்ததுனால நான் சாகாம இருக்கிறேன்னு சொல்லுகிற உள்ளமே. நான் மட்டும் ஆண்டவர் அறியலை, நான் என்னைக்கோ செத்திருப்பேன். கர்த்தர் அறிந்ததுனால தான் நான் உயிரோடு வேதனை இறுக கடித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்ற உள்ளமே, உன்னோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் மேல போடப்பட்ட பழி சொற்களை நீ இப்பொழுது ஜெபமாய் மாற்று. எலியாவின் சத்தத்தை கேட்டவர், ஆமென், எலியாவின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவன் சரியா கூட அந்த இடத்துல ஜெபம் பண்ணி இருக்க மாட்டார். அவர் வேதனை எல்லாம் கொட்டுறார். அந்த சத்தத்தை கேட்கிறார். உன் சத்தத்தை கேட்கிறார். உன் சத்தத்தை கேட்கிறார். நீ ஜெப அறையிலிருந்து பதிலோடு தான். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, கிருபைகளுக்காக நன்றி. எங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. உங்களை மட்டும் நம்பி இருக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு எப்படி எல்லாம் சொல்ல தோணுதோ சொல்லுங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட எப்படி எல்லாம் சொல்ல தோணுதோ சொல்லுங்க. உங்களை மட்டும்தான், உங்களை மட்டும்தான், உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன். மலைகளும் விலகும், நீங்க விலக மாட்டீங்கிற நம்பிக்கையில தான். உங்களை நம்பிதான்ப்பா இந்த சமுத்திரத்துல இறங்குற. பேதுரு கடல்ல இறங்கினது, இயேசு இருக்கிறார், என்னை பாதியில மூழ்க விட மாட்டா. உங்களை நம்பிதான் ஆண்டவரே நான் சேனைக்குள் பாயிறேன். உங்களை நம்பிதான்ப்பா நான் மதுல தாண்டுறேன். ஆண்டவரே நம்பி இருக்கிறேன், உங்களை நம்பி இருக்கிறேன்ப்பா, நம்பி இருக்கிறேன்ப்பா. அதனால உங்கள்கிட்ட நிறைய அழணும்னு தோணுதுப்பா, அழுறேன்ப்பா. உங்ககிட்ட நிறைய பேசணும்னு தோணுதுப்பா, பேசுறேன்ப்பா. உங்க பாதத்துல விழுந்து கிடக்கணும்னு தோணுதுப்பா, அதான் ஓடி ஓடி வரேன்ப்பா. சொல்லுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் வார்த்தைகள் இப்போ ஆண்டவர்கிட்ட. தேற்றரவாளன் தேற்றிக் கொண்டிருக்கிறார். எலியாவின் சத்தத்தை கேட்டவர் அவங்க சத்தத்தை கேட்கிறார். இந்த வலிய என் மனைவிட்ட கூட சொல்ல முடியாது, என் புருஷன்ட்ட கூட சொல்ல முடியாது. சகோதரர்கள்ட்ட சொன்னேன், புரியலையே. யோசேப்பு எவ்வளவு கதர்னா அந்த குழியில இருந்து. அதுக்கப்புறம் அவன் நினைச்சிட்டான், இனி நான் அழணும்னா என் வேதனை யாருக்கு புரியும், அவர்கிட்ட மட்டும்தான். உங்களை நம்பி இருக்கிறேன். எலியா எப்படி பதிலோடு இறங்கினானோ, வெளியே வந்தானோ, கர்த்தர் என்னையும் அப்படி வர வைப்பார் என்று நம்பிக்கையோடு முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஆமென் அப்படியே ஆவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென் அப்பா, ஆமென். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
கிருபையா எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருந்த உம்முடைய அளவற்ற கிருபைகளுக்காகவும் அன்புக்காகவும் உம்முடைய மாறாத பிரசனத்துக்காகவும் நன்றி ஆண்டவரே. எத்தனை கேள்விகள் அப்பா, உடைய பிள்ளைங்க எவ்வளவு நொந்து உடைந்து அங்க சமூகத்தில் இன்னைக்கு தங்களை ஊற்றி இருக்கிறாங்க. ஆண்டவரே, கர்த்தர் அதிசயம் செய்யுங்க. எலியாவின் சத்தத்தை கேட்டீர், பதிலோடு அவனை அறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தீங்க. இந்த பிள்ளைங்க இந்த ஜெபத்தை முடிக்கும் போது பதிலோடு முடிப்பார்களாக. ஆண்டவரே, இந்த உபவாச நாட்களிலே ஆண்டவரே இந்த கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்து ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்துங்க. ஆண்டவரே, கிருபை கூடவே இருக்கட்டும். தொடர்ந்து நாளை நடக்கிற ஜெபத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா மகிமை கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை